கவியரசரின் நூற்றாண்டில் கவிப்பேரரசரை உரையாற்ற அழைக்கிறேன். கம்பீர தமிழே வருக வருக. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் வழக்குரையர்கள் சங்கத்தின் தமிழ் இலக்கிய மன்றம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவுக்கு தலைமை பூண்டிருக்கிற மாண்பமை நீதியரசர், எல்லாருக்கும் இனியவர் ஜெகதீஷ் சந்திரா அவர்களே, சிறப்பு வருகை தந்திருக்கும் நீதியரசர் தண்டபாணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய அருள் வடிவேல் சேகர் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற கோவி வைரம் சந்தோஷ் அவர்களே, திருமதி ஜெஸ்ஸி ஜீவப்பிரியா அவர்களே, திருமதி சிவசங்கரி அவர்களே, செல்வி ஜானகி தேவி அவர்களே, கவியரசர் கண்ணதாசனின் திருமகள் விசாலாட்சி அம்மையார் அவர்களே, பெருமதிப்புக்குரிய என் நட்புக்குரிய வழக்கறிஞர் பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, அதிகாரிகளே, அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 30 முதல் 40 நிமிடங்கள் உங்கள் தொலைபேசியின் இருதயத்தை துண்டித்து வைத்து விடுங்கள். உங்கள் செவிகளை எனக்கு கடன் கொடுங்கள். உங்கள் இருதயம் என் இருதயத்தின் அலைவரிசையோடு துடிக்கட்டும். உங்கள் கண்கள் என் கண்களோடு பொருந்தி இருக்கட்டும். கவியரசு கண்ணதாசன் குறித்து என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லப்போகிற இந்த கருத்துக்கள் நாடெங்கும் பரவுவதற்கு ஊடகங்கள் துணை இருக்கட்டும். இங்கு வந்திருக்கும் உங்களை எண்ணிக்கையில் நூற்றுக்கணக்கானவர்கள் என்று நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். நூற்றுக்கணக்கான கூட்டமாயுது. நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு இணையானவர்கள். உங்கள் உணர்வு, உங்கள் செயல், உங்கள் மொழி எல்லாம் 1000 பேருக்கு சென்று சேருவது. நண்பர்களே, இந்த மேடையில் நான் சிறப்பிக்கப்பட்டேன். அருள் வடிவேல் சேகர் அவர்களுடைய ஆசையை என் தோள்கள் தாங்குமா என்று சோதித்து பார்த்திருக்கிறார். மாலையை கொண்டு வந்தார்கள். அறிஞர் அண்ணா ஒரு மேடைக்கு போயிருந்தார். மாலையை கொண்டு வந்தார்கள். அண்ணாவின் எடையை விட அதிகமான எடை உள்ள மாலை. பார்த்ததும் அண்ணா பதறிவிட்டார். 2 அடி பின்வாங்கினார். பிறகு என் தோளில் தொட்டு வைத்து எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஒலிபெருக்கிக்கு முன்னால் அண்ணா வந்தார். சொன்னார், மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். மற்ற மேடைகளில் மாலையை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன் என்று சொன்னார். நான் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு மாலையை இந்த மதுரை வெளியில் பிறந்த என் மண்ணில் பூத்த இந்த மாபெரும் மலர்களை என் தோளுக்கு சூட்டி ஞானபீடத்தை பெற்றவனே, அதை தமிழுக்கு காணிக்கையாக்கியவனே, தமிழ் மண்ணில் பூத்த பூக்களை உன் தோளுக்கு சூட்டுகிறோம் என்று சூட்டினீர்களே. இந்த அன்புக்காக என் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழுக்காக இயங்கிக் கொண்டே இருப்பேன். உங்கள் அன்பு போதும், இந்த கரவொலி போதும், இந்த பரவசம் போதும், இந்த பாசத்தின் நேசத்தின் பரிவு போதும் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, கவிஞர்கள் ஏன் கொண்டாடப்படுகிறார்கள்? காரணம், கவிஞர்கள் உண்டாக்கப்படுவதில்லை. சட்டம் படித்தால் நீங்கள் வழக்கறிஞர், சட்டத்தில் தேர்ந்தால் நீதியரசர். ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்தால் அவன் பொறியியல் கலையாளன். மருத்துவ பட்டம் பெற்றால் அவர் மருத்துவர். பேராசிரியர் பதவிக்கு மொழி தெரிந்தால் அவர் பேராசிரியர்.
கவிஞனுக்கு என்ன படிப்பு? இந்த எந்த படிப்புக்குள்ளும் கவிஞன் கட்டுப்பட மாட்டான். கவிஞன் ஒரு தான் தோன்றி சூரியனின் கீற்றிலிருந்து பிறக்கிறானா, மலர்கள் வெடிக்கும் மனத்திலிருந்து பிறக்கிறானா, நதிகளின் சலசலப்பில் பிறக்கிறானா, மயில் தோகையின் வருடலில் பிறக்கிறானா, இடியின் முழக்கத்தில் பிறக்கிறானா, மின்னலின் ஒளியில் பிறக்கிறானா, மின்மணி பூச்சியின் இறக்கையில் பிறக்கிறானா, அவன் பெண்ணில் பிறக்கிறானா, மண்ணில் பிறக்கிறானா, விண்ணில் பிறக்கிறானா என்ற ஒரு அத்தாட்சியை இதுவரைக்கும் உலக இலக்கியம் வரையறுக்கவில்லை. அவன் தோன்றுகிறான், தன்னிலிருந்து இன்னொன்றாய் தோன்றுகிறான். எல்லோரும் பார்ப்பது போல் அவன் பார்ப்பதில்லை, அவன் வேறு வழியில் பார்க்கிறான். எல்லோரும் ரசிப்பது போல் அவன் ரசிப்பதில்லை, அவன் வேறு வகையில் ரசிக்கிறான். லைலா மஜ்னூன் என்ற காதல் உங்களுக்கு தெரியும். லைலா ஒன்றும் பேரழகி இல்லையாம், கருப்பாம், மூக்கு கூட கொஞ்சம் சப்பையாம், எடை குறைந்தவள்தானாம். அவளை பார்த்து கயஸ் என்பவன் மஜ்னூன் என்று ஆகிவிட்டான். கயஸ் அவன் இயற்பெயர், மஜ்னூன் பைத்தியக்காரன். யார் மீது பைத்தியம்? லைலா மீது பைத்தியம். கேட்டார்கள் நண்பர்கள், அவள் ஒன்றும் அழகி இல்லையே, அவள் மீது ஏன் இவ்வளவு பைத்தியம்? மஜ்னூன் சொன்னான், லைலாவை நீங்கள் மஜ்னூவின் கண்களால் பார்க்க வேண்டும், உங்கள் கண்களால் அல்ல. இந்த உலகத்தை தோழர்களே கவிஞர்களின் கண்களால் பார்க்க வேண்டும். சூரிய உதயத்தை, சந்திரோதயத்தை, புல்லின் புழகத்தை, பூக்களின் மலர்வை, நதியின் ஒலியை, குயிலின் கீதத்தை, மயிலின் ஆட்டத்தை, அழுக்கின் அழகை, வியர்வையின் வாசத்தை, எல்லாவற்றையும் நீங்கள் கவிஞனின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். ஒருத்தி அழகி, எப்படி சொல்வீர்கள்? பார்த்தால் பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் எல்லோரும் சொல்வது. அவளை போன்ற அழகி 8 ஜில்லாவிலும் இல்லை, இப்படித்தான் சொல்வார்கள். அடடே, அவள் காது வள்ளைப்பூ, மூக்கு எட்பூ, கண்கள் குவளைப்பூ, தடங்கள் தாமரைப்பூ, விரல்கள் காந்தள், கழுத்து சங்கு புஷ்பம், அவள் அழகி, இப்படியெல்லாம் சொல்வார்கள். ஒரு கவிஞன் சொன்னான், அவளை படைத்துவிட்டு பிரம்மன் குளத்திலே சென்று கைகழுவி கொண்டான், தாமரை பூக்கள் பூத்தன. அந்த முதல் கைதட்டலுக்கு என் முதல் வணக்கம். இந்த கவிதையை புரிந்து கொள்கிற அறிவுஜீவி ஈசானிய மூலையிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறாரே என்று நான் மிகவும் மகிழ்கிறேன். பாருங்க, அவளை படைத்து விட்டு கைகழுவ போனான் பிரம்மன் குளத்தில். அவளை படைத்த எச்சத்தில் இந்த குளத்தில் தாமரை பூக்கள் பூத்தது என்றால் உச்சத்தில் அவளை எத்தனை அழகாக இருப்பாள். எச்சத்திலேயே தாமரைகள் என்றால் மொத்தத்தில் உச்சத்தில் அவள் எப்படி அழகி? அவன் கஞ்சன், எப்படி சொல்வீர்கள்? நாய்த்தோலில் வடிகட்டிய கஞ்சன், கம்பளியில் வடிகட்டிய கஞ்சன், எச்சிற்கையால் காக்கை ஓட்டாத கஞ்சன். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும். கவிஞன் சொன்னான், அவன் கஞ்சன் தேர்நிலவுக்கு கூட தனியாய்த்தான் போய் வந்தான். இப்படி சொல்லுவதற்கு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளையும் தாண்டி, அறிஞர் பெருமக்களையும் தாண்டி ஒரு கவிஞன்தான் தன் உணர்ச்சியை, உள்ள கிடக்கையை, உள்ளுணர்வை, மொழியின் வலி வாங்கி உங்களுக்கு செலுத்துகிறான். எனவேதான் கவிஞன் மாறுபட்டிருக்கிறான். தென்றல் வடக்கே இருந்து வருவது வாடை, கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கோடை, தெற்கே இருந்து வருவது தென்றல் என்று காற்றுக்கு பெயர் சூட்டியவன் தமிழன். இப்படிப்பட்ட மொழி, சொற்செழுமை வாய்ந்த மொழி, பொருட்செறிவு வாய்ந்த மொழி, இலக்கணமும் இலக்கியமும் பண்பட்ட மொழி. இந்த மேடையில் நான் அடைந்த முதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா தோழர்களே? நீதியரசர் தலைமை தாங்கிய போது கூட அல்ல, அந்த மாமனிதன் எனக்கு மாலை சூட்டிய போது கூட அல்ல, இங்கே வரவேற்புரையில் என்னை புகழ்ந்து சொன்னதற்கு கூட அல்ல, இங்கே தொகுப்பாளர்
என் பெருமையை மிகுத்துச் சொன்னாரே, அப்போது கூட அல்ல. இந்த மேடையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிற விழா தமிழ் விழா, தமிழனின் விழா, உணர்ச்சி மிக்க விழா. அந்த விழாவில் நான் நிற்கிறேன். இப்படிப்பட்ட மொழியில் தென்றல் தெற்கிலிருந்து வருகிறது. அந்த தென்றல் மெதுவாக வரும். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் மந்த மாருதம் என்று சொன்னார். நம்மாள் தென்றல்னு ஒரு வார்த்தையில் சொன்னான், சமஸ்கிருதத்தில் மந்த மாருதம்ங்கிறான். மாருதம் என்றால் காற்று, மந்தம் என்றால் தளர் நடை போட்டு வருவது. தளர் நடை போட்டு வருகிற தளர்ந்த காற்றுக்கு தென்றல் என்று பெயர். சரிதானா? இந்த தென்றலை ஒருவர் சொன்னான். எப்படி வந்ததுன்னா, பணக்கார வீட்டு கர்ப்பிணி போல் பைய நடந்தது தென்றல். உழைப்பாளி வீட்டு கர்ப்பிணி பிரசவத்தின் முன்னிமிஷம் வரைக்கும் அம்மி அரைத்துக் கொண்டிருப்பாள், கதிரெடுத்துக் கொண்டிருப்பாள், உலக்கை குத்தி கொண்டிருப்பாள், விறகு சேகரித்துக் கொண்டிருப்பாள், உலை வடித்து இறக்கி கொண்டிருப்பாள். தன் வலி தானா வந்த பிறகுதான் அவள் மருத்துவச்சியை அழைப்பாள். பணக்கார வீட்டில் அப்படி இல்லை. என்றைக்கு கரு உண்டாயிற்று என்று தகவல் வருகிறதோ அன்றிலிருந்து அவள் மிதப்படுத்தப்படுகிறாள். அதுதான் அவளுக்கு அவர்கள் செய்கிற இடையூறு. ஒரு பெண் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், கர்ப்பிணி நடமாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பணக்கார வீட்டு கர்ப்பிணியைப் போல பைய வந்தது தென்றல். இந்த தென்றலை எங்கள் கவியரசன் எழுதுகிறான். இந்த மதுரையை முன்னிறுத்தி இப்படி ஒரு வரியை கேட்டதுண்டா? தமிழர்கள் மறக்கலாமா? தமிழர்களே, இந்த தொழில்நுட்ப புரட்சி வந்த பிறகு, இந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு, இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் வந்த பிறகு, இந்த தொலைபேசி கலாச்சாரம் வந்த பிறகு தமிழர்கள் நீங்கள் முன்னோடிகளை அதிகமாக மறக்கிறீர்கள், மறக்கடிக்கப்படுகிறீர்கள். சர்வதேச கூட்டாண்மை நிறுவனங்கள் உள்ளூர் கலாச்சாரத்தையும் லோக்கல் கல்ச்சரையும் அழிப்பதற்கு எங்கிருந்தோ திட்டமிடுகின்றன. எல்லா இனங்களும் தேசிய இனங்களும் அதற்கு பலியாகி கொண்டிருக்கின்றன. பலியாகிவிடக்கூடாது. முன்னோடிகளை மதிக்கிற வரைக்கும், முன்னோர்களை துதிக்கிற வரைக்கும், முன்னோர்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற வரைக்கும் தான் மொழி இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், பாரம்பரியம் நிலைக்கும், வீரம் தழைக்கும். எனவே தோழர்களே, கண்ணதாசனை மறந்துவிடக் கூடாது என்று இந்த மன்றத்துக்கு நான் மன்றாடி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்லுகிறார், வான் பறக்கும் கொடியினிலே, மீன் பறக்கும் மதுரையிலே. என்னையா, குருவி பறக்கும், கொக்கு பறக்கும், காக்கை பறக்கும், மைனா பறக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு கோழி கூட பறக்கும். தன் குஞ்சுக்கு ஆபத்து வந்தால் தன் உடல் வலிமை மொத்தத்தையும் சிறகுகளில் திரட்டி கழுகை போய் முட்டும், பருந்தை போய் முட்டும். சற்றே 4 அடி 6 அடி வரை அது பறக்கும். மீன் எங்கேயாவது பறப்பது உண்டா? என் கவிஞன் சொன்னால் மீன் பறக்கும், வான் பறக்கும் கொடியினிலே, மீன் பறக்கும் மதுரையிலே, தான் பிறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல். இந்த தென்றலை இப்படி யாராவது சொல்லி இருப்பானா? நடிகர் திலகம் சிவாஜி சொன்னார், சிவாஜிக்கும் கவியரசு கண்ணதாசனுக்கும் நட்பும் உண்டு, வெறுப்பும் உண்டு. இந்த வரலாறு எல்லாரையும் மறந்துவிடக்கூடாது. மக்கள் திலகத்தோடு கவியரசுக்கு உறவும் உண்டு, பிரிவும் உண்டு. வானம் வரை தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவது என் வாடிக்கையான பதிகம். இது கண்ணதாசனுடைய வாக்கு மூலம். வானளவு தூக்குவாரு, வலிக்கும் வரை தாக்குவாரு. அதனால் யாரோடும் நிரந்தரமான நட்போ நிரந்தரமான பகையோ அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பகைக்கு உள்ளான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னார்,
உலக இலக்கியத்தில் என் கவிஞனைப் போல இப்படி யாராவது எழுதியிருக்க முடியுமா என்று வானொலியில் பேட்டி கொடுத்தார். நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, ஓடும் இளந்தென்றல் அல்ல. என்ன அழகு! கொடியின் தலை சீவி, கொடியை வண்டு கலைக்கிறது, பெருங்காற்று கலைக்கிறது, தென்றல் வந்து கலைந்த தலையை வாரி விடுகிறது. நண்பர்களே, எவ்வளவு படித்திருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? இதோ நீதியரசர் சொன்னாரே, நூற்றாண்டுக்கு பிறகும் நினைக்கப்படுவார், இன்னும் நினைக்கப்பட வேண்டிய கவிஞன் என்று இந்த ராஜாங்க முத்திரையோடு ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டு போனாரே. அந்த கவிஞன் படித்தது BA அல்ல, MA அல்ல, PhD அல்ல, எந்த கல்லூரிக்கும் சென்று பாதியில் திரும்பி வந்தவரும் அல்ல, பள்ளி இறுதியை கூட தாண்டியதில்லை. அவர் சொன்னார், கவிதை பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் ஒளிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என உலகில் விட்டார், கல்வியிலான் வாழ்வு கரைகாணா தோணியென கலங்கினேன், கற்றோரை கண்டு கரையில் நின்றேன், வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ்ப்பாடல், உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம், தமிழ்த்தாயே சின்ன மகன் உன்னை சரந்தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த கவிதையை இன்றைய 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். கல்லூரியில் BScக்கு பாடம் வைக்க வேண்டும். இந்த கவிதையை சொல்லி காட்டுகிற போது உன் நாவுக்கு தமிழ் வசப்படும். இப்படியெல்லாம் கவிஞர் கண்ணதாசனை கொண்டாடுகிற போது அப்போதுதான் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கடத்தப்படும் என்பதை நிச்சயமாக நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, இந்த உலகத்தில் மொழியை மிகச் சரியாக பயன்படுத்துகிறவன் தான் நல்ல கவிஞர். இதை புரிஞ்சுங்க. மொழியின் சக்தி என்பது என்ன, சொல்லின் ஆற்றல் என்பது என்ன, இது நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுகிற போது ஒரு சொல் கூட பிழை வந்து விடாது, ஒரு சொல் கூட கூடுதல் வந்து விடாது, ஒரு சொல் கூட குறைச்சல் வந்து விடாது. ஒரு நீதிபதியின் தீர்ப்பு என்பது எவ்வளவு கவனமாக செதுக்கப்படுகிறதோ அது அறிவு. உணர்ச்சியை எப்படி செதுக்குவது கடினம், அறிவை செதுக்குவது எளிது, உணர்ச்சியை செதுக்குவது கடினம். அறிவை போல உணர்ச்சியை செதுக்குவதுதான் நல்ல கவிதை கலை. ஒரு கவிஞன் தன் உணர்ச்சியில் தன்னை உயர்த்தி கொண்டு ஒரு நீதிபதியின் அறிவை வாங்கிக் கொண்டு மொழியை பயன்படுத்துகிற போதுதான் அவனால் இந்த சமூகம் வளைக்கப்படுகிறது, அவனால் இந்த சமூகம் நேசிக்கப்படுகிறது என்பது உண்மை. உலகத்திலேயே வேகமாக போகிற பொருள் எது என்று கேட்டால் நீங்கள் ஒலியை சொல்வீர்கள், ஒளியை சொல்வீர்கள். நான் இந்த இரண்டையும் விட மொழியை சொல்வேன். ஏன்னு கேட்குறீங்களா? சூரியனின் முதல் கீற்று பூமியை வந்து தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகின்றன. சூரியன் இருக்கிற தூரத்திற்கும் பூமி இருக்கிற தூரத்திற்கும் கடப்பதற்கு 8 நிமிடங்கள் 20 நொடிகள் ஆகின்றன. இந்த வேகத்தை விட அதிகமானது சொல்லின் வேகம். கர்நாடகத்தில் பிறக்கிறது, குடகுமலையில் பிறக்கிறது காவிரி, பூம்புகாரில் வந்து கலக்கிறது காவிரி. குடகுமலையில் தோன்றிய இடத்துக்கும் பூம்புகாரில் கலக்கிற இடத்துக்கும் 800 கிலோமீட்டர் இடைவெளி. இந்த 800 கிலோமீட்டரை எங்கள் பழந்தமிழ் கவிஞன் பட்டினப்பாறை பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணன் 4 சொற்களில் கிடக்கிறான். 800 கிலோமீட்டர். மலைத்தலைய கடற்காவிரி, மலையில் பிறக்கிறது, கடலில் கலக்கிறது, மலையில் தோன்றுகிறது, கடலில் முடிகிறது. மலைத்தலைய கடற்காவிரி
என்று சொல்லுகிற போது 4 சொற்களில் 800 கிலோமீட்டரை கடந்து விடுகிறது மொழி, சொல். இதை சரியாக புரிந்து கொண்ட கவியர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். கவியரசு கண்ணதாசன் இதை சரியாக புரிந்து கொண்ட ஒரு கவிஞன். பாசமலர் என்று ஒரு பாட்டு. தங்கையின் மனம் பற்றி கனவு காண்கிறான் அண்ணன். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கற்பனையில் கல்யாணம் முடிகிறது. தங்கைக்கு கல்யாணம் பொண்ணுன்ன குழந்தை பிறக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 10 மாதம். குறைந்தபட்சம் தொட்டவுடனேயே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் 10 மாதம். இந்த 10 மாதத்தை 6 வார்த்தைகளில் கண்ணதாசன் கடந்து காட்டுகிறார். பெருமக்களே, அறிவாளிகளே, தமிழ் வேட்கையாளர்களே, விமர்சகர்களே, கவிஞர்களே, கட்டுரையாளர்களே, இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மொழியின் வேகம் என்ன என்று கண்ணதாசன் சொன்னார். பூமணம் கண்டவள், பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். இந்த கைதட்டல்களெல்லாம் என் குருநாதன் கண்ணதாசனுடைய செவிகளுக்கு காணிக்கை. நீங்கள் கைதட்டிக்கொண்டே இருங்கள். என் கண்ணதாசன் கண்ணயர்ந்து கொண்டிருப்பார். தான் ஒருவன் எழுதிய தமிழ் அவன் தலைமுறைக்கு பிறகும் பேசப்படுவதுதான் புகழ். இருக்கிற போது அவன் அதிகமாக திட்டப்படுவான், இருக்கிற போது விமர்சிக்கப்படுவான். இறந்த பிறகுதான் ஒரு கவிஞன் கொண்டாடப்படுவான். இருக்கும்போதே புகழ்ந்திருந்தால் அவன் செத்திருக்கவே மாட்டான். நான் வேடிக்கையாக சொல்வேன், பாவிகளே, இங்கு யாராவது இறந்து போனால் 1 வாரம் அவன் புகழை ஊடகங்கள் பாடுகின்றன, அச்சு ஊடகங்கள் பாடுகின்றன, சமூக ஊடகம் பாடுகிறது, மேடைகளில் கொண்டாடப்படுகிறார். பாரதி ராஜா இறந்து போனார், 1 வாரம் புகழ் மாலை. பாக்யராஜ் இறந்து போனார், 10 நாள் புகழ் மாலை. ஜானகி இறந்து போனார், அதே வேலையாக இருக்கிறீர்களே பாவிகளே. அவர்கள் உயிரோடு இருக்கிற போது இதை செய்திருந்தார், அவர்கள் செத்திருக்கவே மாட்டார்களே பாவிகளே. தயவு செய்து எனக்கு பின்னால் என்ன செய்ய போகிறீர்களோ அது இப்போதே சொல்லி தொலைத்து விடுங்கள். கண்ணதாசன் கேட்டார், நான் இறந்தால் எல்லோரும் அழுவீர்களா? அழுவோம். எப்படி அழுவீர்கள்? அழுங்கள் என்றார். எல்லாம் சிரித்தார்கள். பாவிகளே, உங்களுக்கு அழக்கூட தெரியவில்லையே, உங்களை நம்பி எப்படி சாவது? இது கண்ணதாசன் ஸ்டேட்மெண்ட். பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். பூ அது சிம்பல் ஆஃப் செக்ஸ். பால் தாய்மையின் சிம்பல். எங்க பூமணம் கல்யாண மேடை, பால் மணம் பிரசவம். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வைரமுத்து சொல்லுவான், அப்பரும் கைதிட்டுவார்கள், ஆனால் உடனே இது புரியுமா என்று அவருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது கண்ணதாசனுக்கு. பூமணம் கொண்டவள் பால்வனம் கண்டாள்லாம் புரியுமா? அவர் எழுதிய பாசமலர் வந்தது 61. இந்த 61இல் நீதியரசர் அவர்களே, தமிழ்நாட்டின் மொத்த கல்வி விகிதம் 21%. வெறும் 21% தான் படித்த மக்கள். அந்த பாமர மக்களுக்கு இந்த பொருள் புரியுமா என்று சந்தேகம் வந்த கவிஞன் 2வது வரியில் விளக்கம் சொல்றார். பூமணம் கொண்டவள் பால்வனம் கண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். முதல் வரி மூலம், அடுத்த வரி உரை. கவிஞனே மூலத்தையும் எழுதி உரையையும் எழுதிவிட்டு போகிற கவிஞன் கண்ணதாசன் அன்றி வேறு யார் என்று சொல்ல வேண்டும். நண்பர்களே, கவியரசு கண்ணதாசன் ஓர் அதிசயம். இதையெல்லாம் பதிவு செய்யுங்க. ஏன் அதிசயம் என்று சொல்லுகிறேன்? படித்தவன் தான் கவிதை எழுத முடியும், இலக்கியத்தை கரைத்து குடித்தவன் தான் கவிதை எழுத முடியும் என்ற நிலையை மாற்றி சிறுகூடற்பட்டியிலே பறந்து காரைக்குடியிலே வளர்ந்து சென்னையிலே நிலை கொண்ட ஒரு பாமரன் கவிஞராக 100 ஆண்டு காண முடியும்
என்பது கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார். கல்விக்கும் கவிதைக்கும் சம்பந்தமில்லை. அவரை போல வாழ்க்கையில் சுதந்திரமான மனிதனை பார்க்க முடியாது. சுதந்திரமாக பல பேர் இருந்தாலும் 8 அடி சுவர்களுக்குள் இருப்பார்களே தவிர கதவுக்கு வெளியே எவரும் சுதந்திரமாக இருப்பதில்லை. அறைக்குள் இருந்த சுதந்திரத்தை அம்பலத்திலும் சொல்லி காட்டிய துணிச்சல் கண்ணதாசனுக்கு உண்டு. அவர் மது அருந்துவார் என்பதை இந்த சமூகத்தின் கடைக்கோடி மனிதனும் அறிவான். ஆனால் மது அருந்துகிறவனை நீங்கள் எல்லோரும் எவ்வளவு வசைபாடுவீர்கள், எவ்வளவு ஒதுக்கி வைப்பீர்கள், எவ்வளவு பழிப்பீர்கள். ஆனால் நான் குடிகாரன் என்று அவர் சொன்னார். இந்த சமூகம் அவரை பரவாயில்லை மகனை, நீ பார்த்துக்கு நீ போயிட்டு வா என்று அவருக்கு வழிவிட்டதே தவிர அவரை பழிக்கவில்லை. காரணம், அவன் மதுவை விட உயர்ந்தது அவன் தமிழ். அவன் மதுவை விட போதை உள்ளது அவன் தமிழ். அவர் சொன்னார், நீதியரசர்கள் இருக்கிறீர்கள், அவர் சொன்ன கவிதையை உங்களுக்கு படித்திருப்பீர்கள். அவர் கேட்குறாரு, ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இப்படி சொல்ல உமர் கயாமுக்கு பிறகு இப்படி சொன்ன கவிஞன் தமிழில் தான் இருக்கிறான். அவன் பெயர் கண்ணதாசன். ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லையெனில், இங்கே தான் கிளைமாக்ஸ் வைக்கிறார். எப்போவுமே ஒரு சிலைக்கு கிளைமாக்ஸ் தெரியுமா? கை வெடித்து, தலை வெடித்து, உடல் வெடித்து, இடை வெடித்து, பாதம் வெடித்து, நகம் வெடித்து, எல்லாம் வெடித்த பிறகு ஒரு சிற்பி கடைசியில் செய்கிற காரியம் கண் திறப்பு. கடைசியில் தான் கண் திறப்பார்கள். கண் முதல்ல திறந்துட மாட்டாங்க. இந்த கடைசி சாங்கியம் கண்ணுக்கு, கண் திறப்பது தான் சிலைக்கு. கடைசியாக கவிஞன் கண் திறக்கிறான் இந்த கடைசி வரியில். என்ன சொல்கிறார்? ஏன் இதையெல்லாம் செய்கிற? பெண்ணோடு சிநேகம், மதுக்கோப்பை, இதெல்லாம் ஏன் செய்கிற? என்ன? ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லை எனில் ஏன் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான். நான் எனக்காகவா குடிக்கிறேன்? எனக்காகவா இந்த பெண்களை தொடுகிறேன்? கடவுள் அனுப்பிச்சு விட்ட வேலையே அதுதான் எனக்கு. இல்லைன்னா நான் அனுப்பிச்சு விட்டனே மடையா, வெறுங்கையோடு வந்திருக்கிறாயே என்று இறைவன் என்னை கேள்வி கேட்பான். கடவுள் எனக்கு என்னை எதற்கு பணித்தானோ அந்த வேலையை இந்த பூமியில் சொல்கிறேன். இதை கோர்ட்டில் சொல்ல முடியுமா? இதை கோர்ட்டில் சொல்ல முடியுமா? சபையில் சொல்ல முடியுமா? மன்றத்தில் சொல்ல முடியுமா? அரங்கத்தில், அம்பலத்தில் சொல்ல முடியுமா? கண்ணதாசன் தமிழ் மீது ஏறி நின்று சொன்னதனால் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது தோழர்களே. எல்லாவற்றையும் விட அவருடைய தமிழ் பெரியது என்று அவர் சரியாக கணிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் 2 பெரும் ஆளுமைகள். அருள் வடிவேல் சேகர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதைத்தான் நான் சிவாஜி அவர்களின் சிலை தரப்பு காமராஜர் சாலையில், கடற்கரை சாலையில் திறக்கப்பட்ட பொழுது நான் சொல்லிய உரையில் கலைஞர் திறந்து வைக்கிறார். கமல், ரஜினி, கலை உலகமே திரண்டிருக்கிறது. அப்போது சொன்னேன், தமிழ்நாட்டு 50களில் பிறந்தவர்கள் 4 பேர்களால் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவர் எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், கண்ணதாசன். இந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் ஒருவன் இருந்தால் இருக்க முடியாது. இருந்தேன் என்று சொன்னால் அவன் தமிழ்நாட்டில் இல்லை என்று பொருள், அல்லது பொய் சொல்லுகிறான் என்று பொருள். இந்த 4 பேரின் பாதிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. இந்த 4 பேர்ல 3 பேரோடையும் இயங்கியவர் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கு உலகத்தில் யார் செய்த உதவிகளையும் விட கவிஞர் கண்ணதாசன் செய்த உதவி மிகப்பெரியது. எல்லாருக்கும் ஒரு விடுகதை இருக்கு. என்னன்னு? அவரை இன ரீதியாக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்த பார்த்தார்கள். யாரு? எங்கள் ஊரில் கேட்பாங்க,
எம்ஜிஆர் என்ன ஆளுக? கிராமத்து பாணியில் இப்படி தான். அவங்க என்ன ஆளுக? மலையாளியா? எல்லாரையும் கேட்பாங்க. கலைஞர்களை கூட ஜாதி வைத்து அழைக்கக்கூடிய மரபு தமிழ்நாட்டில் இருந்தது, இருக்கிறது என்று சொல்வதற்கும் நான் தயங்க மாட்டேன். இந்த மலையாளி என்பதனால் தமிழர்களின் கலாச்சாரத்தை விட்டும் தமிழ்நாட்டு புவியியல் வட்டத்தை விட்டும் அவர் வெளியே இருக்க வேண்டியவராக கருதப்படுகிறார் என்று நினைத்த பொழுது கவியரது கண்ணதாசன் அவரும் தமிழர்தான் எழுதி காட்டினார். எப்படி? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா? இது யாரு கேட்கறது? பெண் கேட்க. பெண் சொல்றா, இவ சொல்றாரு, நீ சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா? டே, மலையாளி என்பவன் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சேரன். சேரன் யார்? தமிழன். எனவே ஆதி தமிழருடைய குடியிலிருந்து வந்தவன் நீ, அதனால் நீயும் தமிழன் என்று எம்ஜிஆரை தமிழச் சாதியிடமிருந்து காப்பாற்றிய மொழி கண்ணதாசன் மொழி. பாடுவது கவியா பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா? சேரன் யாரு? மலைநாட்டுக்காரன். செந்தமிழர் நிலவா? சேரன் இருந்து செந்தமிழ் கூட்டு விட்டார். இப்படி இந்த பிம்பத்தில் தான் எம்ஜிஆர் எழுந்து நின்றார். எம்ஜிஆரை தூக்கி நிறுத்தியது அவருடைய வசனமும் சண்டையும் மட்டுமல்ல, கண்ணதாசனுடைய தமிழும் கூட என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணதாசன் தமிழ் அவரை தூக்கி நிறுத்தியது. நாடோடி மன்னன் வசனம் கண்ணதாசன், மகாதேவி வசனம் கண்ணதாசன், மதுரை வீரன் வசனம் கண்ணதாசன், ராணி சம்யுக்தா வசனம் கண்ணதாசன், ராஜா தேசிங்கு வசனம் கண்ணதாசன். பாட்டு எழுதுவதற்கு முன்னால் வசனத்தில் கொடிகட்டி விட்டுத்தான் இங்கு வந்தார். இந்த வசனம் எழுதுகிற காலகட்டத்தில் பட்டுக்கோட்டை மேல இருந்தார். பட்டுக்கோட்டையின் கொடி பறந்து கொண்டிருந்த போது பாட்டெழுத வாய்ப்பு கிடைக்காத கண்ணதாசன் வசனத்தில் உள்ளே புகுந்தார். உரைநடையில் கொடிகட்டு கொண்டிருந்தார். பட்டுக்கோட்டை இறந்த பிறகு ஒரு ஆசனம் வெற்றிடமானது. அந்த வெற்றிடத்தில் ஏறி கண்ணதாசன் அமர்ந்து கொண்டார், அல்லது காலம் அவரை அமர்த்தி வைத்தது. சிவாஜிக்கு எவ்வளவு பெருமை சேர்த்தார் தெரியுமா? தன் கவிதைகளையே சிவாஜிக்கு காணிக்கை ஆக்கினார். எம்ஜிஆர் படங்களில் கண்ணதாசன் எழுதியது லட்சியம், சிவாஜி படங்களில் கண்ணதாசன் எழுதியது தத்துவம். ஒரு பக்கம் லட்சியத்தமிழ், இன்னொரு பக்கம் தத்துவத்தமிழ். இந்த இரண்டு குதிரைகளின் மீது கண்ணதாசன் ராஜா மாதிரி சவாரி பண்ணிட்டார். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? இந்த வாய்ப்பு அரிதான வாய்ப்பு. சொன்னாரு, தொட்டால் சுடுவது படித்தால் மட்டும் போதுமா? தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது உறவாகும். தெரிந்தே கெடுப்பது உறவாகும், பகையாகும். தெரியாமல் கெடுப்பது உறவாகும். இது எங்கிருந்து எடுத்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அவர் எடுத்தது கவிதை. தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கமென்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்தல் வேண்டும், பட்டபின் தேரல்தானே பட்டிடத்தார்கள் வாழ்வு. இந்த கவிதையை எடுத்து சிவாஜிக்கு கொடுத்தார். சிவாஜியின் பாத்திரம் அப்படி ஜொலிக்க தொடங்கியது. ரெண்டு தட்டு, ரெண்டு கை, ஒருவரை இந்த கையிலும் ஒருவரை மறுகையிலும் தாங்கியது கண்ணதாசன் தமிழ். இடையில கருத்து வேறுபாடுகள் வந்தன. இவரும் சும்மா இருக்க மாட்டார். ஒரு இயல்பு, அவருடைய இயல்பு அப்படி. இப்படி தன்னை தானே, தன்னுடைய தமிழையும் கவிதையையும் எல்லோருக்கும் பங்கு போட்டு கொடுத்தவர் இவர்தான். ஒரு சொல்றேன், ஊடக நண்பர்களுக்கு ஒரு சொல். தமிழ் திரைப்பட பாட்டு உலகில் எப்பெல்லாம் கவிஞர்கள் கோலோச்சுகிறார்களோ
அப்போதெல்லாம் தமிழ் திரைப்பட பாட்டு நன்றாக இருந்தது. பாடலாசிரியன் வேறு, கவிஞன் வேறு. பாடலாசிரியன் பாத்திரத்துக்கும் மெட்டுக்கும் கட்டுப்படுகிறவன். கவிஞன் தன் உணர்வு, தன் சிந்தனை, தன் லயம், தன் மொழி இவற்றை வெளியிலிருந்து திரட்டி பாத்திரத்துக்கு பந்தி வைக்கிறவன். அவன் அது வேற, இது வேற. இவன் தான் சுமைத்த உணவை பரிமாறுகிறவன், கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து பரிமாறுகிறவன். இவன் வீட்டு சமையல், அது கடை சமையல். இந்த மாதிரி மகாகவிகள் 2 பேர் இருந்தார்கள். தமிழில் திரைப்பட பாடல்களுக்கு கிடைத்த முதல் பெருங்கவியன் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் சென்று கவிதையும் வசனமும் எழுதிய முதல் பெருங்கவிஞன். இப்போது சொல்லுகிறேன், பாரதியார் காலத்தில் மட்டும் சினிமா என்ற ஊடகம் இருந்திருந்தால் பாரதியார் தான் இந்தியாவின் நட்சத்திர கவிஞனாக இருந்திருப்பான். சந்தேகமே வேண்டாம். அந்த ஊடகம் அவனுக்கு இல்லை. எதுவரைக்கும் ஊடகம் இருந்தது? அச்சு ஊடகம் இருந்தது. அச்சு ஊடகத்தில் சுதேசமித்திரனில், இந்தியாவில் சக்கரவர்த்தினி என்ற இதழில் ஆசிரியர் யாரு? பாரதியார். இந்த 3 பத்திரிகைகளிலும் அவர் ஆசிரியர். அச்சு ஊடகம் என்ற தொழில்நுட்பம் வந்தபோது அதை கைப்பற்றி கொண்டார் பாரதி. சினிமா என்ற ஊடகம் வந்திருந்தால் அதையும் அவர் கைப்பற்றி இருப்பார், இன்னும் செழுமை செய்திருப்பார். மகாகவி பாரதிக்கு காலம் கை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் பாடலை எடுத்து காலம், எங்கள் ஊரில் ரஹீம் டாக்கீஸில், பெரியகுளம் ரஹீம் டாக்கீஸ் நான் அதிகமாக படம் பார்த்த இடம். அதில் கப்பலோட்டிய தமிழன் ரிலீஸ் ஆகுது. அதில் பாடல்கள் மகாகவி பாரதியார்னு போட்டிருந்தது. எல்லா பாடல்களும் பாரதியார் பாடல் தான். இசை ஜி ராமநாதன், இயக்கியவர் பந்துலு. சிவாஜி நடிக்கிறாரு. படம் பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். 2 பேர் எனக்கு முன்னாடி பேசிட்டு போகிறாங்க. பாட்டெல்லாம் நல்லா இருந்ததுல்லப்பா, ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. யாரோ பாரதியாரா, விட்டா கண்ணதாசனை ஜெயிச்சிருவான் போல் இருக்க. நான் பள்ளி மாணவன். நான் காதார கேட்டது, திரைப்பட புகழ் ஒரு மகாகவியை கூட மறைத்துவிடும் என்பதற்கு இதைவிட பெரிய உதாரணம் வேறென்ன வேண்டும்? நல்ல கவிஞன் பாட்டுக்கு பந்தி வைக்கிற போது இசை செழுமை பெறுகிறது, மொழி செழுமை பெறுகிறது, பாத்திரம் செழுமை பெறுகிறது. அப்படித்தான் நல்ல கவிஞர்கள் கவிதை எழுதத்தான் ஆசைப்படுவார்கள். கண்ணதாசன் கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கவலைப்படுறவன் நான் தான் சொன்னார். படத்துக்கு கவலை இல்லாத மனிதன். அவருக்கு சந்திரபாபு என்ற நடிகர் செய்த அழிச்சாட்டியம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, அவர் தண்ணி காட்டிட்டார். இதெல்லாம் இனிமேல் பேசலாம். இனிமேல் பேசினா தான் நிகழ்காலம் விழிப்பாக இருக்கும். அவர்கிட்ட போய் அவர் கால்ஷீட்டு வாங்கவே முடியலை. படத்தை அறகுறையாக முடித்து விட்டார். கவலை இல்லாத மனிதன். அந்த படத்தில் எனக்கு பிடித்த பாட்டு இருக்குது. தத்துவம் தத்துவம் என்கிறீர்களே, இதை விட பெரிய தத்துவம் உண்டா? தத்துவம் என்பதற்காக நீங்கள் ஆதிசங்கரையும், காண்ட், ஜெர்மன் பிலாசபர்ஸ், அப்புறம் உபநிடதங்கள், வேதங்கள் இவைகளையெல்லாம் தேடி போக வேண்டியதில்லை. தேடி போகலாம். கடைசியில் பார்த்தால் நம்ம கவியரசு கண்ணதாசன் அந்த சாயலில் நிறைய பயணம் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். பிறக்கும் போதும் அழுகின்றார், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு பொழுதேனும் கவலையில்லாமல் இருக்க மறந்தாய் மானிடனே. முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார், இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். இது பாடல். இந்த பாடலுக்கு மூலம் இன்னொன்று, அது ஒரு கவிதை. அந்த கவிதையும் கண்ணதாசன் எழுதியதுதான். வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனியெனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது,
கவிஞன் அழுவது கவிதை ஆகாதோ. இந்த கவிதையை தூக்கி அப்படியே பாட்டுக்குள் பந்தை வைத்தார். அப்படித்தான். அப்புறம் மிக முக்கியமான ஒன்று அவருடைய நகைச்சுவை. அவருடைய நகைச்சுவையில் இப்போது சொல்ல முடியாது ஐயா. சொன்னால் இந்த வளாகத்துக்குள் நான் நிற்க முடியாது. அந்த காலத்தில் பொறுத்து கொண்டார்கள். இந்த காலத்தில் சமூக ஊடகங்கள் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட மரபை கொண்டு வந்திருக்கின்றன. பொய்யும் அதில் ஊடாடுகின்றது என்பது உண்மைதான். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனும் ஜனநாயகனாக ஆகிவிடுகிறான். இந்த சமூக ஊடகங்களில் இருந்துவிட்டு போகட்டும், அதில் நன்மைகள் வரட்டும், தீமைகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பிலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. சமூகம் நன்மை தீமை இரண்டையும் கண்டுகொள்ளாமல் இரண்டிலும் மோதும். உங்களை போன்ற சான்றோர்கள்தான் இது தீமை இது நன்மை என்று பிரித்து இந்த மண்ணுக்கு தர வேண்டும். நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு இந்த இந்தியா, ஜனநாயகம், அடித்தட்டு மனிதன், இந்த ஏழை சமூகம் இன்னும் நம்பிக்கையோடு வாழ்வதெல்லாம் கடவுளை நம்பி அல்ல தோழர்களே, நீதிமன்றங்களை நம்பித்தான் இந்த உலகம் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறது. எங்கள் கடைசி தீர்வுக்கு நாளாவதை குறைத்து கொண்டால், தீர்வு எளிதாகும் நிலையை ஏற்படுத்திவிட்டால், தீர்வு எளிய மனிதனுக்கும் கிட்டும் என்று ஏற்படுத்திவிட்டால் மனிதர்கள் கோயிலுக்கு போக மாட்டார்கள், நீதிமன்றங்களுக்கு வந்துதான் வழிபாடு செய்வார்கள். அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். சினிமாவுக்கு பாட்டெழுதுவது அவ்வளவு எளிதல்ல. கதாநாயகன் நிலைமை தெரியணும், கதாநாயகி நிலைமை தெரியணும், ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு தெரியணும், அப்புறம் தயாரிப்பாளர் யார் தெரியணும், எங்கே படம் எடுக்க போகிறார்கள் தெரியணும். நான் முதல் மரியாதை படத்துக்கு பாட்டு எழுதுகிற போது, ராசாவே ஒன்றை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்கன்னு ஒரு பாட்டு. ஒரு நடுத்தர வயது முதிர்வை தொட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கும் படகோட்டுகிற ஒரு இளம்பெண்ணுக்குமான இனம் புரியாத காதல். சரி, இந்த பாட்டை நான் சொல்கிறேன். சிவாஜிக்கு படத்தில் நரை உண்டா இல்லையா என்று கேட்டேன். எதுக்கு இதை போய் கேட்குறீங்க? இல்லை, சிவாஜிக்கு நடுத்தர வயது மனிதன்கிறீங்க, கிராமத்து மனுஷன், பெரும்பாலும் டை அடிக்க மாட்டார்கள், அவருக்கு நரை உண்டா இல்லையான்னு கேட்டேன். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, யோ சிவாஜிக்கு நரை இருக்கா இல்லையா? இல்லைண்ணே, சிவாஜிக்கு நரை இல்லை, ஆனால் வச்சிருக்கையா, அது நல்லா இருக்குமையா? அண்ணே என்ன வச்சா நல்லா இருக்காதுண்ணே. யோ இந்த காதில் மட்டும் வச்சு விட்ருங்கய்யா, தலையில் விட்ருங்க, காதில் மட்டும் வெள்ளை மையடிங்க, அது ஒரு நரைத்தும் நரைக்காத ஒரு பருவத்தில் இருந்தார்னு இருக்கட்டும். பாரதி ராஜா சொன்னார், நான் பாட்டு எழுதுகிறேன், காதில் நரைச்ச முடி கன்னத்தில் குத்துது, சுழியில் படகு போல என் மனசு சுத்துது, அவள் படகுக்காரின்னு வந்துருச்சு, இவர் நரைச்ச மனுஷன்னு வந்துருச்சு. இது தெரியாமல் இருந்தால் இந்த பாட்டுக்குள் நீங்கள் சொல்லுவீங்களே இந்த ஆத்தென்டிசிட்டி இது கிடைச்சிருக்காது, இந்த உறுதிப்பாடு, அதுக்கு நம்பகத்தன்மை கிடைச்சிருக்காது. இப்படித்தான் வாலி ஒரு பாட்டு எழுதினார் எம்ஜிஆருக்கு, அரச கட்டளைன்னு ஒரு படம். ஒரு புரட்சி வீரன் அராஜக ஆட்சி எதிர்த்து போராடுகிறான், பாடுகிறான், சண்டையிடுகிறான், கலைக்குழுவை சேர்த்து அந்த கலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான், ஒரு நடனமகள் ஆடுகிறாள், வீரன் வாழ் சுழற்றி கொண்டு பாடுகிறான் ஒரு பாட்டு. வாலி கண்ணதாசனவெல்லாம் சண்டை. ஆச்சரியம்ங்க, எம்ஜிஆர் சிவாஜி என்ற இரண்டு பேரோடும் சண்டையிட்டு கொண்டு கலைஞர் என்ற ஒரு பெரும்புள்ளியை பகைத்து கொண்டு கண்ணதாசன் இத்தனை வருஷம் திரையுலகில் நின்றார் என்றால் அவருடைய தமிழும் திறமையும் தான் அதற்கு காரணமே தவிர வேறல்ல. ஒருத்தர் கூட பகையின்னா கூட சினிமாவில் வாழ முடியாது. சினிமாவில் எம்எஸ் விஸ்வநாதன், ஹலோ யாருன்னு பேசுகிறீங்க? ஆஃபீஸ் பாய் அண்ணனா? விஸ்வநாதன் ஒரு கம்பெனிக்கு பேசும்போது கேட்பாராம், அண்ணே யார் பேசுகிறீங்க? நான் சுப்பிரமணி பேசுகிறேன். சுப்பிரமணி யார்? ஆஃபீஸ் பாய். ஓ ஆஃபீஸ் பாய் அண்ணனா, நான் எம்எஸ் விஸ்வநாதன் பேசுகிறேன். தயாரிப்பாளர் ஐயா வந்த உடனே எம்எஸ் விஸ்வநாதன் பேசுனார்னு அண்ணே சொல்லிடுறீங்களா? ஏங்க
எங்கள் தயாரிப்பாளர் அண்ணன்னு சொல்லுங்கள், நடிகர் அண்ணன்னு சொல்லுங்கள், வேறு யாரையாவது சொல்லிட்டு போங்க. ஆஃபீஸ் பாயெல்லாம் எதுக்கு அண்ணன்னு சொன்னேன்? தப்பாக சொல்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி தயாரிப்பாளர் இருக்கிற பாதி பேர் ஆஃபீஸ் பாய் தான். இவன் நாளைக்கு ப்ரொடியூசராக வந்து எனக்கு செக் கொடுத்துட்டான்னா மதிச்சிடணுங்க எல்லாரையும். இப்படி எல்லாரையும் மதித்தால்தான், புகழ்ந்து பேசினால்தான், பலபட பாராட்டினால்தான், விதந்து சொன்னால்தான் திரை உலகில் ஓர் இடம் கிட்டும் என்று கருதி கொண்டிருந்த சினிமாவில் நான் தான் என்று இருந்த சுதந்திர மனிதன் கண்ணதாசன் அரச கட்டளைக்கு கொண்டு போனார். வாலி பாட்டு எழுதிட்டு எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் இருந்தார். ஏன்னா வாலி பாட்டோட வந்துட்டீங்களா? பாட்டை படித்த உடனே எம்ஜிஆருக்கு வந்த கோபம் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. அப்படி கோபிச்சு நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார் வாலி. ஏன்? முகம் ஏற்கனவே எம்ஜிஆர் முகம் சிவந்த முகம், ரோஜா பூவில் குங்குமம் அடித்த மாதிரி அந்த சிவந்த முகம் மேலும் சிவந்து போச்சான். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிற? என் பொழப்பை கெடுக்க பார்க்குறீரா? உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வரும்னு பார்த்தா வசை வருது. இப்படியா பாட்டு எழுதுறது? எடுத்துகிட்டு போயா. என்ன நீ எழுதிட்டேன்? போயா, எடுத்துகிட்டு போயா. போயிட்டாரு. அண்ணே, இவ்வளவு நீங்கள் வாலியை கோவிச்சதே இல்லை. அப்படி என்னன்னு எழுதிட்டாரு. என்னையா பாட்டு எப்படி எழுதியிருக்காரு? ஆண்டவன் கட்டளையின் முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும் எழுதியிருக்காரு. ஆண்டவன் கட்டளை சிவாஜி படம் நடந்துக்கிட்டு இருக்கு, அரச கட்டளை எம்ஜிஆர் படம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? அராஜகம் செய்கிற அரசனை பார்த்து எழுதுறாரு. ஆண்டவன் தான் எங்களுக்கெல்லாம் அரசன், நீ யார்றாங்கிற பொருள்ல நல்ல பொருளில் தான் எழுதியிருந்தார் வாலி. ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும், ஆண்டவன் உன்னை வீழ்த்தி விடுவான் என்று பொருள்பட எழுதியிருக்கிறார் வாலி. ஆனால் நிலைமை வேற. ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியாதவன் போயிட்டா இருக்க முடியாதங்க. நிகழ்காலம் பூரா தெரியணும். நிகழ்காலம் எல்லாம் தெரிந்தால்தான் நிலைக்க முடியும். அப்போ ஆண்டவன் கட்டளை ஜெயிச்சிரும், அரச கட்டளை அவுட்டுன்னு சொல்றீங்களா? இனிமே இந்த பாட்டு எழுதக்கூடாது. முத்துக்கூத்தன் ஒருத்தர், அவரை கூப்பிட்டார். நாடோடி மண்ணில் சம்மதமான பாட்டு எழுதினவர் முத்துக்கூத்தன். அவர் ஒரு நாடக நடிகர். அவரை கூப்பிட்டு எழுதியார். அதுதான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யாதெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா. அந்த பாட்டு ஆனானப்பட்ட வாலிக்கே காலின்ற நிலைமை வந்ததுன்னா மற்ற கவியர்கள் நிலைமை எங்களை போன்றவர்கள் என்ன ஆகும்? கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்படி ஒரு வந்தது. ஊனமுற்ற கணவன், ஆறுதல் சொல்லுகிற மனைவி, கை ஊனம் கால் ஊனம் பாகப்பிரிவதை. சரோஜாதேவி மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். என்னங்க, ஒரு கை ஊனமாக போச்சுன்னா என்ன தப்பு? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ எழுதினார். தமிழ் உலகத்தில் பிச்சு கிச்சு விமர்சனங்கள். தங்கத்தில் குறை இருந்தால் தரம் குறையத்தானே செய்யும். 24 கேரட்டு வேற, 22 வேற, செம்பு அதிகமாக கலந்தா அது வேற, வேற வேற உலோகங்கள் சேர்ந்துட்டா மாற்று வேற. 24 கேரட்டில் நகை செய்ய முடியாது என்றுதான் கொஞ்சம் செம்பு கலக்கிறார்கள். தங்கத்தை வளைக்க, தங்கத்தை இழைக்க சேர்க்கிறாங்க. தங்கத்தில் குறை இருந்தால் தரத்தில் குறையத்தானே செய்யும். தப்பா எழுதிட்டாரு. உன்னைய கவிஞர் சொன்னாரு, நான் சரியாக தான் எழுதுனேன், படி எடுத்தவன் பாட்டை கெடுத்துட்டான். என்னென்ன, தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டு எழுதியிருந்தேன். 12 கிராம் 8 கிராமாக இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அது 18 கிராம் தங்கம், அது 17 கிராம் ஆகிப்போச்சு. அளவு குறையுமே தவிர தரம் குறையாது. தங்கத்திலே ஒரு குறைவுன்னு எழுதியிருந்த அவர் குறை இருந்தாலும் எழுதிவிட்டாரு. பழி எம்மேல வந்துடுச்சு. உதவியாளரை போய் கேட்டாங்களாம், அப்படியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது குறை இருந்தாலும் சொன்ன. தமிழ் இப்படியெல்லாம் காப்பாற்றும்.
என்னை தமிழ் ஒரு முறை காப்பாற்றியது அமெரிக்காவில். ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் முதலிரவை கற்பனை செய்கிற காதலர்கள் அவன் ஒன்றா சொல்லிட்டு வர்றான். பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஒருத்தர் எழுந்தார், ஒரு இளைஞர். என்ன சார் இது, என்ன என்ன பூமாலையே உன்னை மணப்பேன், உடனே மோனை போட்டிருக்கேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன், மணப்பேன் அணைப்பேன் இயைபு, பூமாலை புதுச்சேலை மோனை, என்ன தப்பு இதில்? அவர் சொன்னார், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பா? சேலை கசங்கிடுமே நினைச்சான்னா அவன் காதலனா, அவன் கணவனா? முதலாக கனவியை முத்தமிட போகிறவன் இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் முத்தத்தில் சாரம் இருக்குமா, குறைந்தபட்சம் ஈரம் இருக்குமா? இப்படியெல்லாம் கேட்டார். உட்காரு தம்பி, உனக்கு அனுபவம் பத்தாது. என்ன என்ன எழுதியிருக்கேன்? பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் நினைப்பேன். அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று பொருள். இது கூட தெரியலையா உனக்கு? சரி சரி, சின்ன பையன், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த முறை வரும்போது இந்த பாட்டுக்கு பொருள் நீயே சொல்லுவ. சொல்லி வந்தேன். உண்மையாகவே நான் அப்படி நினைக்கல. நான் எழுதியது எதுகை மோனைக்காக, இயைபுக்காக, ஒலி இயைபுக்காக சேர்த்து விட்ட விஷயம் இப்படி வந்தது. நண்பர்களே, இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான செய்திகள். அவருடைய நகைச்சுவை ஒன்று சொல்லவா? கலைஞர் இவரும் ரொம்ப நண்பர்கள், வாயா போயான்னு பேசிக்கொள்கிறவர்கள். ஒரு முறை தேர்தலில் யார் யார் நிற்கலாம்னு பேச்சு நடக்குது. நான் சைதாப்பேட்டையில் நிற்கிறேன் ஒருத்தர், நான் திருவள்ளிக்கணியில் நிற்கிறேன் ஒருத்தர், நான் ஒரத்தநாடில் நிற்கிறேன் ஒருத்தர், கண்ணதாசன் நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன். கலைஞர் சொன்னாராம், வேணாயா, ஒன்னால் அங்கே நிற்கவே முடியாது, நல்ல இடம் பார்த்தப்போ உனக்கு ஏற்ற இடம் தான் நீ பார்க்குற. இதெல்லாம் நம்முடைய ஆளுமைகள் நமக்கு விட்டு சென்ற நகைச்சுவை துணுக்குகள். நண்பர்களே, இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கில் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பாடலில் விடுகதை போட்டவர் கண்ணதாசன். இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் பதிவு பண்ணிங்க. என் பேச்சின் நிறைவு பகுதியை நோக்கி என் சொற்பொழிவை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் 7 அல்லது 8 நிமிடங்களில் நான் வணக்கம் சொல்லக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விடுகதை போடலாம். ஆழ குழி வெட்டி அதிலே ஓர் முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. சோளக்கதிர் சொல்லலாம், தென்னங்காய் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இப்படி நூற்றுக்கணக்கான விடுகதைகள். பாட்டுக்குள் ஒரு மொத்த பாட்டிலும் விடுகதை போட்டார் கண்ணதாசன். அவனுக்கென்ன, தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா, ஐயிரண்டு மாதத்திலே கையிரண்டில் போட்டு விட்டான், அவனுக்கென்ன தூங்கிவிட்டான். 2 மாதத்தில் கைகளிலே போட்டு விட்டான்னா தாய் பெத்து போட்டா, தகப்பன் வாங்கிக்கிட்டான், அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான். இப்போ யார் அவன் என்பது யார்? இதான் விடுகதை. இப்படியெல்லாம் தான் நீங்கள் பாட்டை கூறு போட்டு பார்க்க வேண்டும், கூராய்வு செய்ய வேண்டும். நீங்கள் நேராய்வு செய்வதற்கு பதிலாக கூராய்வும் சீராய்வும் செய்கிற போது மொழியின் வளத்தை நீங்கள் முழுக்க உள்வாங்க முடியும். உங்களுக்குள் ஒரு மொழி ராட்சசன் எழுந்து நிற்பான். உங்களுக்குள் ஒரு புதிய தளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அது வளர்த்து கொடுக்கும் என்று நம்புகிறேன். அவன் யார்? 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். ஆண்டவனா, அப்பனா? அவன் யார்? இந்த அவன் சொல்லலை, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான். சரி, அடுத்த சரணத்தில் பார்ப்போம். யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான்? இப்போ தெரியுது, இதெல்லாம் அப்பே வச்சிருக்க முடியாது.
யானைக்கு நன்றியை, காக்கைக்கு உறவை, மான்களுக்கு மானத்தை ஒரு அப்பன் வச்சிருக்க முடியாது, ஆண்டவன் தான் வச்சிருக்க முடியும். அப்படி என்றால் அவன் என்பவன் அப்பன் அல்ல, ஆண்டவன். கிளியர் ஆயிடுது. சரி, அந்த ஆண்டவன் யார்? பிரம்மனா, சிவனா, விஷ்ணுவா, இயேசுவா, அல்லாவா? அடுத்த சடத்துக்கு வரணும். நீங்கள் வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான், ஊரில் உள்ள விஷத்தையெல்லாம் நான் குடிக்க வைத்து விட்டான். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்த பொழுது வந்த விஷத்தை முதலில் அறிந்தியவன் சிவபெருமான். அந்த விஷத்தை தடுத்தவள் பார்வதி என்று புராணக் கதை சொல்லப்படும். சிவனின் கழுத்தில் உள்ள நீல நிறத்திற்கு அவள் விஷத்தை கையால் பிடித்து தடுத்ததிலும், அந்த விஷம் மேலும் ஏறாமலும் கீழும் இறங்காமலும் கழுத்தில் நின்று விட்டதும் தான் காரணம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை, சிவன்களின் நம்பிக்கை. இப்ப சிவன் அவன்தான் சிவன், சிவன்தான் அவன், சிவபெருமானைத்தான் அவன் என்று ஆரம்பிக்கிறான் கவிஞன். 1, 2, 3 இப்படி விடுகதை போட்ட நினைத்து அவர் எழுதினாரா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த விடுகதையின் விடையை தேடுவதற்கு ரொம்ப நாள் ஆனது. இது விடுகதை என்று புரிந்து கொள்வதற்கே எனக்கு ரொம்ப நாள் ஆனது. கலை என்பது என்ன தெரியுமா? நீதியரசர்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆபாசத்திற்கும் கலைக்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தால், நம் வாழ்க்கையில் ஆபாசம் என்பது உடன் பிறந்தது. பாலுணர்வு என்பது மனிதனின் இரத்தத்திலும் ஜீன்ஸ்களிலும் அவனுடைய ஹார்மோன்களிலும் இருப்பது. மனித விருத்திக்காக இயற்கை செய்து வைத்த ஏற்பாடு இந்த பாலுணர்ச்சி, காமம் என்பதெல்லாம். இந்த பாலுணர்ச்சிக்கும் காமத்துக்கும் ஆபாசத்துக்கும் இருக்கிற எல்லை மிக மிக நுண்ணியது, மயிர் இழையனும் மிக்கது. அது நூலை விட சின்னது, மிக மெல்லிய சுவர்தான். அந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் உள்ள இடைவெளியில் இயங்குகிறது கலையும் காமமும். இந்த கலைக்கும் காமத்துக்கும் உள்ள இடைவெளியை மிக நன்றாக புரிந்து கொண்டவர் கண்ணதாசன். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. காதலன் சொல்றார், நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. மனைவி திருப்பி அடிக்கிறா, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அதாவது காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. எதுக்கு? அந்த கருணைக்கு. பாலுணர்ச்சி என்பது காமம் அல்ல, ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற கருணை. அடிச்சாயா கவிஞன்? உனக்கு நான் செய்கிற கருணை, எனக்கு நீ செய்கிற கருணை, அதனுடைய விளைவு இந்த தொட்டில். அதை வன்முறையாக செய்வது மலரினும் மெல்லிது காமம். சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். திருக்குறள் மலரை விட மென்மையானது. அது காஞ்ச மாடு கம்பங்கொல்லையில் புகுந்தது போன்றது அல்ல, அது மெல்லியது, மயிலிறகு போன்றது, மலர் கொண்டு செவிமிடல்களை வருடுவது போன்றது, ஒரு மழைக்காற்று உள்ளாடையை உரசிப்போவது போன்றது, மெல்ல மெல்ல எழுப்பப்படுவது. அது கண்ணியம் மிக்கது, அது பெருமை மிக்கது, அருமைக்குரியது. ஒருவரை ஒருவர் நிறைவு செய்வது. ஆண் பெண்ணை ஊற்றியும் பெண் ஆணை ஊற்றியும் தங்களை நிரப்பிக் கொள்கிற அத்வைதம்தான் காமம். இதை ஆபாசம் செய்வது தப்பு. இன்னொன்று சொன்னார், நீயும் நானும் நேற்று ஓரறையில் கிடந்தோம், உறவு கொண்டோம். இது உரைநடையில் நான் சொல்வது. இதை கவிதையில் சொல்கிறார் கண்ணதாசன். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். இது ஓகே, இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், இது ஒரு வாக்கு மூலம். அடுத்த வரி ஒரு வாக்கு மூலத்திலிருந்து கவிதைக்கு தாவுகிறது. கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடித்தமான உத்தி. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம்,
சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். அந்த காதல் உணர்ச்சியை துன்பம் போன்ற இன்பம், இன்பம் போன்ற துன்பம், இப்படி இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தால் அத்துமீறல்கள் வருமா, அவசரங்கள் வருமா? பாலியல் கல்வியை கூட நான் மிக மென்மையாக, பாலியல் காமமாக இருந்தால் அது தப்பு, விஞ்ஞானமாக இருந்தால் அது சரி, இது விஞ்ஞானமாக சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு, விஞ்ஞானத்தினுடைய உதவி கொண்டு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர வேறு அத்துமீறிய உறவுகளில் அல்ல. இது உடலியல் சம்பந்தமான ஒரு கல்வி என்றுதான் நான் கருதுகிறேன். இதை பாடலில் சொல்லிக் கொடுத்தவர், கவிதையில் சொல்லிக் கொடுத்தவர் கண்ணதாசன், வள்ளுவர், கம்பர், பாரதி, பாரதிதாசன், திருத்தக்க தேவர், இளங்கோவடிகள், காளமேக புலவர், ஒட்டக்கூத்தர், இந்த புகழேந்தி புலவன் போன்ற வழிவழி மரபில் வந்த புலவர் பெருமக்களெல்லாம் இதை நாகரிகமாகத்தான் இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, எனக்கும் கவியரசு கண்ணதாசனுக்குமான மறக்க முடியாத ஒரு நினைவை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் பேச்சின் நிறைவு பகுதி இதுதான். இதுவரைக்கும் வெளியில் நான் யாருக்கும் சொல்லாத சம்பவத்தை அறிவார்ந்த பெருமக்களாகிய உங்கள் முன்னால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் சொன்னது போல நீங்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒவ்வொருவரும் 1000 அவருக்கு சமமானவர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் உறவுகள், தொடர்புகள், உங்களை சுற்றி இருக்கிற சமூகம், நீங்கள் பற்றி இருக்கிற சமூகம் எல்லாம் ஓரளவாகுவது என்னால் ஊகித்து கொள்ளப்பட முடிந்தது. அதனால் சொல்லுகிறேன். டிக் 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 என்று ஒரு படம், பாரதி ராஜா இயக்கத்தில் அந்த படம், இளையராஜா இசையில் அந்த படம். முதல் பாடல் பதிவு அன்று நடக்கப் போகிறது. பாடலை பாடுவதற்கு ஒரு புது பெண்மணி வந்திருக்கிறார். சிவப்பாக தலையை மழித்து கொண்டு எல்லோரும் ஓடி ஓடி சென்று அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். என்னையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்கிறார்கள். அப்புறம் பார்த்து கொள்கிறேன் என்று உள்ளே இருக்கிறேன். அந்த பெண்ணின் பெயர் லதா. அந்த பெண்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வருங்கால மனைவி. அவர் பாட்டு பாட வந்திருக்கிறார். எல்லோரும் ஓடி ஓடி போய் பார்க்கிறார்கள். நான் இளையராஜாவோடு கம்போசிங் அறையில் இருக்கிறேன். கவிஞர் கண்ணதாசனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். பாடகி வந்து விட்டார், பாட்டு தயாராகவில்லை. கண்ணதாசன் வருவார், வந்தால் 20 நிமிடங்களில் எழுதி கொடுத்து விடுவார், பாட்டு பதிவாகிவிடும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் நெருப்பின் மேல் நீராடி கொண்டு நிற்கிறோம். அப்போ பாட்டு ஒரு பிஜிஎம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சரி, நான் உள்ளே போய் பின்னணி இசை சேர்க்க போகிறேன் என்று போய்விட்டார் இளையராஜா. கண்ணதாசன் வரவில்லை. நான் அந்த அறையில் இருக்கிறேன். அந்த அறை இப்படி ஒரு விரிக்கப்பட்ட தரை. அதில் நான் தரையில் உட்கார்ந்திருக்கிறேன். வரவில்லை, வரமாட்டாரா? கண்ணதாசனுக்கு பிடித்த ஒரு கவிதை உண்டு. புத்தனின் மதமும் இயேசுவின் மதமும் பூமியில் உள்ளது போல் எனக்கென ஓர் மதம் என்னில் உள்ளது. என் மதம் எதற்கும் சம்மதம் தருவது, சம்மதம் தந்தபின் தாமதம் ஆவது. இதுதான் என்னுடைய ரிலிஜன். தாமதம்தான் நான் கடைப்பிடிக்கிற ரிலிஜன் என்று அவர் மேடையில் பேசுவார். வருவாரா மாட்டாரா தெரியவில்லை. பாட்டு பாடுகிற பெண்மணி, ஒரு நட்சத்திர பெண்மணி வந்து விட்டார். பாட்டு எல்லாம் வாசிக்க தயாராகிவிட்டார்கள். பாரதி ராஜா உள்ளே அவசரமாக ஓடி வருகிறார். கவிஞரே, எனக்கு நம்பிக்கை இல்லை, கவிஞர் வருவாரா இல்லையா தெரியலை, அதனால் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்க. ஐயோ நல்லா இருக்காதுங்க, அவர் வந்தாலும் லேட்டாக வந்தாலும் அவர் தான். இல்லைங்க, இன்றைக்கி இது பாட்டு ரெக்கார்ட் ஆகலைன்னா ஃபைனான்சியர் வந்து பணம் தர மாட்டான்.
இன்றைக்கி பாட்டு எழுதிடணும் அவசியம். கவிஞர் வந்தால் பார்த்து நீ எழுதுங்க. மெட்டு இளையராஜா அங்கேயில் இருக்கார், உதவியாளர் அனுப்ப சொல்கிறேன். இளையராஜாவின் உதவியாளர் பேர் சுந்தர்ராஜன் என்பவர். வி குமார்கிட்ட உதவியாளராக இருந்து இவரிடம் வந்து பணியாற்ற வந்தவர். அவர் வந்து எனக்கு சொல்லுகிறார், எழுதுங்கன்னு. நான் பேடு பேப்பரு எழுதி வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் சுந்தரராஜன் எழுதுகிறேன். பாரதி ராஜாவின் வற்புறுத்தலுக்காக சொல்லுங்க. தன்னன்னா தன்னன்னா திருப்பி பாடுங்க. தன்னன்னா நீங்கள் பாடிட்டே இருங்க. தன்னன்னா தன்னன்னா தன்னன்ன தன்னன்ன தன்னன்னா தானேனா தானா. ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு அது. எப்படி வேணும், ஒரு அழகாக ஒரு புத்தத்தை எதிர்பார்த்து பாடுகிற பாட்டு. சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும், முத்துமழை தூறல் ஒன்று முத்தமிட்டு போகின்றதே, நோகின்றதே அன்பே. சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும். கதவு திறக்குது, கண்ணதாசன் வந்துட்டார். நான் தரையில் அமர்ந்தவன் எழுந்துட்டேன். ஐயா வணக்கம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சரி. எங்கே ராஜாலாம் எங்கே? அவனை காணோம். இந்த கூப்பிட்றது. உடனே கவிஞர் வந்துட்டார்னு அவரை கூட போயிட்டார். அவரை பார்த்து எழுதி வச்சிருந்த தாளை என்ன பண்ணுறது, இந்த கார்பெட்டுக்கு கீழே புதைச்சேன். இந்த கார்பெட்டுக்கு கீழே ஒரு பெரிய கவிஞனின் மனசு, நம்முடைய குருநாதன் மனசு புண்பு ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டு தான் என்ன கூப்பிட்றீங்களா? கேட்டுறக்கூடாது. அவர் ஸ்டெப்னி இல்லாமல் பாட்டு எழுத கூட மாட்டீங்களாப்பா? கேட்டார்னா என்ன பண்ணுறது? அந்த கார்பெட்டுக்குள்ளே திரிச்சிட்டேன். அவர் தரையில் உட்கார முடியாது அவரால். வெளியிருந்து ஒரு நாற்காலி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். நாற்காலியில் உட்காந்துக்கிட்டார். அதில் ஊதுவத்தி எரிஞ்சிக்கிட்டு இருந்தது ரூமில். அந்த ஊதுவத்தியை அணைச்சிருங்கப்பா அப்படிங்கிறாரு. என்னண்ணே பாரதி ராஜா கேட்குறாரு, ஊதுவத்தின்னு அலர்ஜியானே? பொம்பளையும் பூவும் தவிர எல்லாம் அலர்ஜியாக போச்சப்பா. சரி சரி பாட்டு சொல்லியா? தன்னன்னா தன்னன்னா பாடியா, இந்த 2 முறை பாடியா. இப்போ தான் அப்படி 5 நிமிஷம் பாடினாங்க. எழுதிக்கையா. நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த ஜாலங்கள் கோலங்கள். அப்புறம் ஆஹா போட்டுக்க. ஆஹா உடனே கொண்டு போய் கொடுத்து லதா ரஜினிகாந்த் பாடி, நான் எழுதிய பாட்டு இன்னும் கார்பெட்டுக்குள்ளே இருக்கிறது, கண்ணதாசன் பாட்டு காற்றில் இருக்கிறது. அந்த மகாகவிஞனை போற்றுங்கள், புகழுங்கள், அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். கண்ணதாசன் புகழ் உள்ளவரை தமிழின் புகழ் காற்றில் இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள், தமிழர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். கண்ணதாசன் தமிழை காற்றுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.